குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து போர்ச்சுகல் வெர்சஸ் ஃப்ரான்ஸ் அந்த மேட்ச்க்கான ரிவ்யூ பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் சேர்ந்த கோச்சான ராபர்ட்டோ மார்டினஸ் அவரை வந்து பார்த்திங்கன்னா 4-3-3 ஃபார்மேஷனில் விளாட்றாங்க. ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கோச் டிடியர் டெஸ்சாம்ஸ் வந்து 4-3-1-2 ஃபார்மேஷனில் வந்து விளாட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் லியோ யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஹீல் பாஸ் பண்ணி மெண்டேஸ்க்கு பாஸ் பண்ணுவார். மெண்டேஸ்க்கு வந்து பால் கொடுப்பாரு. மெண்டேஸ் வந்து ஷாட் வந்து அட்டம் பண்ணுவார் லெஃப்ட் ஹேண்டில். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் வந்து அவுட் சைட் த பாக்ஸில் வந்து ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிஃபெண்டரான வில்லியம் சலீபா வந்து டிஃப்ளெக்ட் ஆகி வைடாக போயிடும். அப்புறம் ஃப்ரான்ஸ் சார்பில் வந்து தியோ ஹெர்னாண்டஸ் வந்து ஷாட் எடுப்பார் அவுட் சைட் த பாக்ஸில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டியேகோ கோஸ்டா வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். டியேகோ கோஸ்டா சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் எம்பாப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்சேலோ தாண்டி பாஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவரை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷாட்டை அடிப்பார். பட் ஆனால் வந்து டியேகோ கோஸ்டா வந்து திரும்ப சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமவிங்கா ஃப்ரெஞ்சை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அவுட் சைட் த பாக்ஸ் வந்து அடிப்பார். பட் ஓவர் த பார் வந்து போயிடும், போஸ்ட்டுக்கு மேலே போயிடும். அப்புறம் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து ஃப்ரீ கிக் எடுப்பார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் வந்து போயிடும் மேலே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோலோ முவானியோ இல்லை கேண்டியோ யாரோ வந்து பார்த்திங்கன்னா எம்பாப்பேயோட இன்டர்பிளே அவங்க ரெண்டு பேருக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடந்து எம்பாப்பேக்கு திரும்ப வந்தப்போ ஃபஸ்ட் டைம் டச்சில் ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டியேகோ கோஸ்டா வந்து சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சேலோ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பூட்லேருந்து ஒரு அற்புதமாக வந்து ஒரு த்ரூ பால் வந்து ஃபெர்னாண்டஸ் பாக்ஸில் வந்து அவர் இருப்பார், அவருக்கு வந்து கொடுப்பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார் கோல் கீப்பரு. ஷாட் வந்து அடிப்பார். பட் ஆனால் கோல் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் வந்து அடிப்பார். அந்த பால் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து கேன்சலுக்கு வந்து பால் கிடைக்கும். அந்த கன்சேலோ வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் த பாக்ஸ் போய்ட்டு ஒரு கேர்லிங் ஷாட் மாதிரி அடிப்பார். பட் ஆனால் வந்து வைட் ஆஃப் த பார் அது போஸ்ட்டுக்கு வெளியில் தான் வந்து போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் லியா வந்து பார்த்திங்கன்னா விட்டீனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் த பாக்ஸில் வந்து ஒரு பாஸ் வந்து கொடுப்பாரு. விட்டீனியா ஒரு ஷாட் அடிப்பார் ஃபஸ்ட் டைம் இதில். பட் ஆனால் கோல் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ரொனால்டோ பேக் ஹீலில் ஒரு கோல் அடிக்கலாம்னு சொல்லி அடிக்கும்போது மென்னியான் வந்து அதையும் சேவ் பண்ணிவிடுவார் கோல் கீப்பர், ஃப்ரெஞ்ச் கோல் கீப்பர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோலோ முனாய்க்கு ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் அடிப்பார். ரெண்டு பேருமே கோல் கீப்பரு ரூபன் டியாஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப ரூபன் டியாஸ் காலில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஒண்டர்ஃபுல்லாக பிளாக் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் டு பார், அதாவது போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வைடாக வந்து போயிடும். அப்புறம் டெம்பேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்கில் வந்து அற்புதமாக ட்ரிபிள் பண்ணி கமவிங்காவுக்கு வந்து பாஸ் வந்து கொடுப்பாரு இன்சைட் த பாக்ஸில். கமவிங்கா வந்து இருப்பார் போஸ்ட்டுக்கிட்ட தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து போயிருக்கும். பட் ஆனால் வைட் ஆஃப் த போஸ்ட்டு தான், சான்ஸை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு ஷாட் அவுட் சைட் த பாக்ஸ் வந்து அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார். அப்புறம் ரொனால்டோவுக்கு வந்து ஃப்ரீ கிக் கிடைக்கும். பட் ஆனால் அவர் ஷாட் அடித்ததை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க டிஃபெண்டர்ஸ். அப்புறம் விட்டீனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் வந்து அடிப்பார். ஒரு சொல்கிறது ஷார்ட் ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும் அவுட் சைட் த பாக்ஸ் வந்து லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து. பட் அது வந்து பார்த்திங்கன்னா கார்னருக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் அடிப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் எங்காலோ கான்டேக்கு வந்து ஒரு அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஷாட் அடிப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். ஸ்ட்ரெயிட் டு கோல் கீப்பர் மாதிரி இருக்கும். அப்புறம் எங்காலோ கான்டேக்கு வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாட் அடிப்பார். பட் திரும்பவும் சேவ் பண்ணிவிடுவார் கோல் கீப்பர், போர்ச்சுகல் கோல் கீப்பர். அப்புறம் எம்பாப்பே வந்து பார்த்திங்கன்னா அவர் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஓவர் த பார். அப்புறம் டெம்பேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாஸ் ட்ரிபிள் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ட்ரிபிள் பண்ணி ஒரு பாஸ் வந்து கொடுப்பாரு. அந்த பாஸ் எம்பாப்பே வந்தப்போ ஃபஸ்ட் டச்லேயே ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஈஸியான சேவ் மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சேசா, போர்ச்சுகலை சேர்ந்த கன்சேசா வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் சைட் பண்ணி, அதாவது பாக்ஸ்குள்ளே கட்டிங் சைட் பண்ணி டிஃபெண்டர் தாண்டி வந்து ரொனால்டோவுக்கு பாஸ் கொடுப்பாரு. பட் அவர் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவர்
அவர் ஷாட் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் வந்து போயிடும். ஃபஸ்ட் டைம் ஷாட் அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பவர் ஜென்ரேட் பண்ணாலும் ஓவர் த பார் போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துர்ராம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஷாட் அடிப்பார், பட் ஓவர் த பார் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராஸ் வந்து அற்புதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ச்சுகல் பிளேயர் கொடுப்பாரு. ரொனால்டோ அந்த கிராஸ் வந்து ரொனால்டோ ஹெட்டரை தாண்டி ரொனால்டோ ஹெட்டரை மிஸ் பண்ணிடுவார். அவர் தலையில் மேலே லைட்டாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாட் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேலியோ கரெக்டாக லேண்ட் ஆகிடும். அவர் ஷாட் அடிப்பார், பட் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பிளாக் பண்ணிவிடுவாங்க அந்த ஷாட்டை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலை சேர்ந்த மெண்டேஸ் வந்து அற்புதமாக கட் இன்சைட் பண்ணி மிட்ஃபீல்ட்லேருந்து அற்புதம் வந்து மிட்ஃபீல்ட்லேருந்து போவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சேசாவுக்கு பாஸ் கொடுக்கும்போது ஒரு ஷாட் வந்து அவுட் சைட் த பாக்ஸ் எடுப்பார், பட் ஆனால் வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சேசா வந்து அற்புதமாக ஒரு கிராஸ் வந்து போடுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிக்ஸ் வந்து ஹெட்டர் அடிப்பார், பட் ஆனால் வந்து சைட் ஆஃப் த நெட், அதாவது போஸ்ட்டுக்கு வெளியில் இருக்கிற நெட்டில் வந்து பட்டு போயிடும். அதனால் போஸ்ட்டுக்கு வெளியில் அடிச்சிருப்பார் ஹெட்டரை, அதனால் வந்து சைடு நெட்டிங்கில் பட்டுருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பேலே வந்து ரைட் ஃப்ளாங்க்லேருந்து உள்ளே கட் இன்சைட் பண்ணி வருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாட் அடிப்பார், பட் ஓவர் த பார். அப்புறம் பார்கோலா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சை சேர்ந்தவர் வந்து அவர் 2 டிஃபெண்டர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் த பாக்ஸ் போவார். ஒரு ஷாட் வந்து அடிப்பார் நியர் போஸ்ட்டில், பட் வைடாக தான் வந்து போயிருக்கும். அவுட் சைட் த போஸ்ட், அதாவது போஸ்ட்டுக்கு வெளியில் அடிச்சிருப்பார் ஷாட்டு. அப்புறம் மெண்டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து ஒரு ட்ரிபிள் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கன்சேசாவுக்கு வந்து பாஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவருக்கே வந்து பால் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடு பாக்ஸில் இருப்பார். அவர் அப்ரோச் ஓடி வந்துட்டு இருக்கும்போது கன்சேசாவை பாஸ் பண்ணி இவர் ஃபஸ்ட் டைம் ஷாட் ஒரு பொசிஷன் பண்ணி ஷாட் அடிப்பார், பட் ஆனால் ஈஸி சேவ் ஆகிடும் மின்யானுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கவுண்டர் அட்டாக் நடக்கும் ஃப்ரெஞ்சுக்கும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு த்ரெட்டனிங்கும் இருக்காது போர்ச்சுகலுக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமும் போய் 120 மினிட்ஸ் ஓவர் ஆகும். போர்ச்சுகலும் ஃப்ரான்ஸும் வந்து 0-0 ஸ்கோர் லைன் வந்து இருக்கும். இப்போ பெனல்ட்டி எடுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் வந்து பெனல்ட்டி எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பேலே வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவார். அப்புறம் போர்ச்சுகல் சார்பில் ரொனால்டோ வந்து ஸ்கோர் பண்ணுவார். அப்புறம் ஃபொஃபானா ஃப்ரான்ஸ் சார்பில் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்புறம் பெர்னாடோ சில்வா வந்து ஸ்கோர் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூல்ஸ் கொண்டே வந்து ஃப்ரெஞ்சு சார்பில் வந்து ஸ்கோர் பண்ணுவார். அப்புறம் ஜாவ் ஃபீலிக்ஸ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி எடுக்க வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெனால்ட்டி எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் மின்யான் வந்து சேவ் பண்ணி ஃப்ரான்ஸை வந்து அட்வான்டேஜ் பொசிஷனில் வச்சுருப்பார். அவர் ஃபேலிக்ஸ் வந்து பெனால்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார், அதனால் 3-2 இதில் இருக்கும். பார்கோலா வந்து ஃப்ரான்ஸ் சார்பில் வந்து ஸ்கோர் பண்ணுவார், 4-2 ஆயிடும். அப்புறம் மெண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-3 ஆக்குவார் அவர் ஸ்கோர் பண்ணி. அப்புறம் இது வந்து சேவ் பண்ணி ஆகணும், போர்ச்சுகல் கோல் கீப்பரை சேவ் பண்ணி ஆகணும். தியோ ஹெர்னாண்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஒரு பெனால்ட்டி எடுத்து 5-3 அப்படின்ற இதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ் போகிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினை வந்து செமிஃபைனல்ஸில் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இதனால் வந்து இதில் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று என்ன சொல்கிறது, 2 பேருமே ஈக்குவல் பொசிஷனில் இருந்திருப்பாங்க. 2 பேருமே ஈக்குவல் சமமாக வந்து அட்டாக் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு ஃபேரான பேலன்ஸ்டு கேமாக தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ. தேங்க்யூ.